நான் சொல்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல ஃபேமஸ் ஆகிற விஷயம் வந்து ஸ்டாப் கில்லிங் கேம்ஸ். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துக்கும் விளையாடி இருந்திருப்பீங்க. திடீர்னு பார்த்தா அதெல்லாம் காணாம போயிடும். அது ஏன் காணாம போகுது, ஏன் அழியுது, இப்படியே போனா வீடியோ கேம்ஸ் மொத்தமாக அழிஞ்சு போயிடும். உங்களுக்கு பிடிச்ச கேம் எதுவுமே இருக்காது. அன்னைக்கு விளையாடணும்ப்பா அப்படின்ட்டு பேர குழந்தைங்க சொல்ற மாதிரி இருக்குமே தவிர அந்த கேமை எடுத்து காட்டுற மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த இண்டஸ்ட்ரியே அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஸோ என்ன ஏதுன்ற பற்றி தெரியாம பார்க்கலாம். வீடியோ பார்த்து முன்னாடி யாரெல்லாம் வீடியோ கேம்ஸ் பிடிக்குமோ இதெல்லாம் லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம் கண்டென்ட்ஸ் இருக்குது. ஓகே ஆல்வேஸ் ஓரா பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. ஸ்டாப் கில்லிங் கேம்ஸ். இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியேட்டிவ் பண்ணது யூகேவை சேர்ந்த ஒரு யூடியூபர். இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஏகோட பெட்டிஷனாக மாதிரி பயங்கர பரவாக போயிட்டு இருக்கு. ஸோ யார் தோணான்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். முதல்ல அந்த கான்செப்ட் மெயின் காரணம் என்ன அப்படின்றதான் முக்கியமாக பார்த்தாகணும். முதல்ல நீங்கள் ஒரு கேம் வாங்கினீங்க அப்படின்னா முன்னெல்லாம் வந்து பிசிக்கல் காப்பி இருக்கும். இது கன்சோல் மட்டும் இல்லை, நீங்கள் பிசி கேம் வாங்கினாலுமே உங்களுக்கு பிசிக்கல் காப்பி இருக்கும். இருங்க எத்தனை வர இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசிக்கல் காப்பி இருக்கும். அதாவது உங்களுக்கு கேம் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. சிடியை போட்டு நீங்கள் வந்து கேம் விளையாடிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட சீடிங் இருக்கும். இந்த சீடிங்லாம் போட்டீங்க வந்து விளையாடிக்க முடியும். இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துல கையில் இருக்கும் பொழுது உங்ககிட்ட எப்பயுமே இருக்கும். உங்களோட கம்ப்யூட்டர் அப்கிரேட் ஆகலாம், ஓஎஸ் அப்கிரேட் ஆகலாம், கம்ப்யூட்டர் உடஞ்சே போனாலுமே அடுத்த கம்ப்யூட்டர் வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் இந்த சீடின்றது உங்கள்கிட்ட எப்பயுமே இருக்கும். நீங்க எப்பனா போய் விளையாடிக்க முடியும். இது என்னாச்சு அப்படின்னா காலைல போய் டிஜிட்டல் ஆகிருக்கும். நீங்க உங்க சீட்லாம் வேணாங்க, நீங்க டிஜிட்டலா வாங்கி விளையாடுங்க அப்படின்ட்டு டிஜிட்டல் ஸ்டோர்ஸ் நிறைய வந்திருக்கும். நாட் ஓன்லி பிசி கேம்ஸ், கன்சோலே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து PS5லயே டிஜிட்டல் வெர்ஷன் விடுற மாதிரி ஒன்லி டிஜிட்டல் தான். நீங்க வந்து பிசிக்கல் வேணா டிஜிட்டல் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை ஆகும்னா இந்த கேம்ஸ்லாம் வந்து ஆன்லைன் ஸ்டோர் இருக்கும் பொழுது அந்த ஸ்டோர் எப்பவுமே வந்து ஆன்லைன்ல கீப் அப் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை ஆகுது, கேம் வச்சுக்க முடியாது, இல்ல சர்வர் ரொம்ப இழுக்குது, வேஸ்டா சர்வர் ஓடுது அப்படின்னா அந்த கேம் தூக்கிடுவாங்க. குறிப்பா சொல்லணும்னா க்ரூ அப்படின்னு ஒரு கேம். இந்த கேமால தான் இந்த பிரச்சனை காரணம் இந்த ஒரு கேம் தான். இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது நம்ம தலை யூபிசாஃப்ட். ஏயா எந்த பிரச்சனை வெளியா எடுத்தாலும் நீ தான் வர, நீ என்ன அடி இந்த ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை பண்றோம் தெரியுமா, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில உட்காந்துக்கிட்டு ஓரா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா பாத்தியா? அந்த செட் இப்ப என்ன பண்ணிருக்கான்னு பாத்தியா? என்ன ஆச்சு, இந்த குரூக்கு வந்து அடுத்த சீக்வல் கேம்ஸ் வந்துருச்சு. எல்லாம் அடுத்த கேம் வாங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவ் சர்வீஸ் கேம், அது வந்து ஆன்லைன் கேம், கீப் ஆன்லைன் கேம். ஓகேவா? இப்போ என்ன ஆச்சு, இந்த கேம் ரன் பண்றதுக்கு ஆன்லைன் இருக்கணும், சர்வர் இருக்கணும். அப்பதான் இங்க இருந்து போயிட்டு ஆமா கேமுக்கு வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்க முடியும், மல்டிபிள் ஆட முடியும். இதுக்கெல்லாம் வந்து சர்வர் கண்டிப்பா வேணும். இப்போ என்ன போச்சு, இந்த கேம் அவ்வளோ ஆட போய் ஆடுறது இல்லை, இது வேற சர்வர்ல இருக்குது, இதை தூக்கிடலாம் அப்படின்னு தூக்கி விட்டான். இப்போ என்ன ஆச்சு, பொதுவாக சில கேம்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டோர்ல தூக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டோருக்காரங்க வந்து இந்த ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இந்த கேம் எங்கள் ஸ்டோர் தூக்குறாங்க, வாங்கலாம் காசு வாங்கிக்கங்க திரும்போங்க அப்படின்னு கொடுத்து விட்டுருவோம். பட் இங்கே யூபிசாஃப்ட் என்ன பண்ணாங்கன்னா யாரும் காசு கொடுக்கவே இல்லை. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. காசு என்ன பண்ணி விட்டா அவனை ஆடி பண்ணி விட்டா. ஏடா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாடா, ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இதே மாதிரி தான் சோனிக்கு ஆச்சு. சோனி என்ன பண்ணா கான்கர் ஒரு கேம் ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒரு லைவ் சர்வீஸ் கேம், ஒரு கைண்ட் ஆஃப் வேலரண்ட் ஃபோர்ட்நைட் மாதிரியான ஒரு கேம் தான் அது. பட் என்ன ஆச்சு, இந்த கேம் யாருமே ஆடல, கழுவி ஊத்துனதுக்கு அப்புறம் பிளேயர்ஸ் யாருமே வரல. இதனால கேம் தயாரிச்சது வேஸ்ட் தான்ட்டு அந்த கேம் ஸ்டோர்ல தூக்கிட்டு அந்த காசு கொடுத்து ரீஃபண்ட் பண்ணி விட்டான். பட் இந்த மாதிரி விஷயத்த யூபிசாஃப்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா க்ரூ கேம் கூட இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ் ஏகப்பட்ட கேம்ஸ் இந்த ப்ராப்ளம் இருக்கு. இது எங்க ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் வந்து கொரோனா பீரியட் முன்னாடி ஆரம்பிக்குது. அதாவது கொரோனா பீரியட் முன்னாடி தான் இந்த லைவ் சர்வீஸ் கேம்ஸ் இதெல்லாம் வந்து தடுக்க ஆரம்பிச்சது. நிறைய பேர் ஆட ஆரம்பிச்சாங்க. கொரோனா பீரியட்ல ஏகப்பட்ட பேர் அதுவே ஆட ஆரம்பிச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு மச்சான் அந்த கேம் வாடா இந்த கேம் வாடான்ட்டு எல்லாம் வெட்டியா இருக்கும்போது இதே விளையாட ஆரம்பிச்சாங்க. ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்துச்சு கம்பேரிட்டிவ் சிங்கிள் பிளேயர் கேம்ஸ். ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா லைவ் சர்வீஸ் கேம்ஸ் தான் காசு, இனிமே அந்த பக்கம் மூவ் ஆகலாம், அந்த மாதிரி கேம் பண்ணலான்ட்டு ஏகப்பட்ட கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க, ஏகப்பட்ட லைவ் சர்வீஸ் கேம்ஸ் பண்ணாங்க. உதாரணம் சொல்லணும்னா மார்வல்ஸ் அவெஞ்சர்ஸ் சிங்கிள் பிளேயர் ஸ்டோரி இருந்தாலுமே அது வந்து லைவ் சர்வீஸ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஆடலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆன்டம் EAவோட கேம் பார்க்க அயன்மேன் மாதிரியே இருந்திருக்கும், அயன்மேன் ரிப் ஆஃப் மாதிரியே இருந்திருக்கும். அதே மாதிரி பேட்டில் ஃபீல்ட் 2042 இவன் என்ன பண்ணாங்க, காசு வேணும்டா காசு வேணும் அப்படின்ட்டு இனிமே ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த மாதிரி கேம்ஸ் பிரச்சனை அப்படின்னா இதெல்லாம் வந்து மல்டிபிளேயர் கேம் பண்றதுனால கண்டிப்பா விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து சிங்கிள் பிளேயரா போயிட்டு ஒரு விளையாடுறீங்க அப்படின்னாலுமே விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட நிஜமான ஆளுங்க இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மேட்சே பிக்ஸ் ஆகும். இல்லைன்னா மேட்ச்
மேட்ச் ஃபிக்ஸே ஆகாது, மேட்ச் மேக்கே ஆகாது. ஸோ மேட்ச் மேக்கிங் ஆகா அப்படின்னா எம்டி லேப் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்குன்னு பெருசாக எதிரி ஆளே இருக்க மாட்டாங்க, கேம் நல்லாவே இருக்காது. இதுக்கு என்ன பண்ணிருந்தோம் இவங்க வந்து இதுக்கு சிங்கிள் பேர் மாடல் விட்டு சிங்கிள் பேர் விளாட்ற மாதிரி வச்சிருந்துருக்கணும். இதான் சொன்னால் கால் அவுட் எடுத்துங்களேன், கால் அவுட் விட்டில் சிங்கிள் பேர் கேமரா வச்சிருப்பான், அதில் மல்டி பேர் வச்சிருப்போம். ஸோ வந்து ஒரு வேளை மல்டி பேர் லக்கிட்டு போனால் கூட சிங்கிள் பேச்சு ஓட்டிக்கலாம், சிங்கிள் பேட்டா ஒன்று வச்சிருப்பான், காலப்போட சிங்கிள் பேர் மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க, காசு ஆரம்பிச்சு இதுமாதிரி ஆரம்பிச்சு நான் போயிடுச்சுன்னா மக்களுக்கு எந்த கேம் மாதிரின்னு தெரியல. உங்களுக்கே தெரியல, லைவ் சீரிஸ் கேம் வந்து தொடர்ந்து ஆட்டே இருப்பாங்க, அது பெருசாக நோக்கம்லாம் இருக்காது. இப்போ என்னாச்சுன்னா காலம் போக பிளேயர்ஸ் வந்து சில கேம்ஸ் வெறுக்க ஆரம்பிச்சாங்க, விட்டு போயிட்டாங்க. உதாரண க்ரூ எடுத்துங்களேன், க்ரூக்கு அப்புறம் அடுத்த கேம்ஸ் வந்துருச்சு. அவன் அடுத்த கேம் ஆரம்பிச்சோடனே ஃபர்ஸ்ட் கேம் வந்து பழைய கேம் ஆயிடுச்சு. ஆனால் நான் இப்போ நிறைய பேர் ஆடல, யாருமே வரல. நான் ஏன்டா சர்வர் வச்சு சர்வீஸ் கொடுக்கணும், சர்வரே வேணாம் தூக்குறான்ட்டு தான் யூபிசாஃப்ட் தூக்கி இருப்பாங்க. அதுதானே வாங்குறீங்க நீங்க துட்டு. அதெல்லாம் பார்த்தா ப்ரோ யாருமே ஆடல ப்ரோ. அப்போ தூக்கம் என்ன ப்ரோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுதான் எங்க பிரச்சனையே. இது ஒரு ஃப்ரீ கேமா இருக்கு. நீங்க பப்ஜி மாதிரியோ ஃப்ரீ ஃபயர் மாதிரியோ நீங்க காஸ்ட்ல தான் கொடுக்க போறது இல்லை. கேம் ஆடுறதுக்கு உள்ள போறீங்க, இன்ஸ்டால் போறீங்க, விளாடுறீங்க. இன்னும் நான் வாங்கவே இல்லை, ஜாலியான்னு இருக்கேன், உள்ள போனா பிரச்சனை இல்லை. நீங்க வந்து 3000 ரூபாய் கொடுத்து ஒரு கேம் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், கேம் ரிலீஸ் ஆகும் 3000 4000 இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கேமே இல்லை அப்படின்னா அது இவ்வளவு பேர் கடுப்பாகும், இவ்வளவு பிரச்சனை ஆகும். கட்டுதானே 3000 ரூபாய் கொடுத்து கேம் வாங்குறேன், நீ சர்வீஸ் நிறுத்துறன்ற பேர்ல நீ கேமை இது பண்ணா அது பேர் பகல் கொள்ளையா இருக்காதா? இது இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா நீங்க ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்குறீங்க, அந்த ஸ்மார்ட் டிவிக்கு இந்த ஓஎஸ் வந்து சப்போர்ட் கொடுக்குது, சப்போர்ட் கொடுக்குது. கொஞ்சம் வருஷம் கழிச்சு வந்து அந்த டிவி எல்லாம் வாங்குது இல்லைன்றதுனால சப்போர்ட் நிறுத்திட்டானா பரவாயில்ல, அப்டேட் தர மாட்டேன்னா பரவாயில்ல, நான் சப்போர்ட் நிறுத்துறேன், அதான் டிவி திருப்பி கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு விருப்பம் இருக்கும்? அதான் பிரச்சனையே. அந்த மாதிரி தான் வந்து நடக்குது. அதுதான் இங்க பிரச்சனை. இது தட்டி கேட்டு இது வந்து பெருசா பேசணும் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராஸ்காட் அப்படின்ற ஒரு யூடியூபர் தான் வந்து இதுக்காக குரல் கொடுத்துருப்பாரு. அக்கர்ஸ்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. யூரோப்ல வந்து ஆன்லைன் பெட்டிஷன்லாம் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட வந்து 900K மேல வந்து பெட்டிஷன்ல செய்ய முடியும் பல பேர். பட் நம்ம ஊர்ல பண்ண முடியாது, யூரோப்ல தான் பண்ண முடியும். யூரோப்ல இருந்தா அதை பண்ணி கொடுங்க. பெட்டிஷன் போட்டு ஃபேமஸ் ஆயிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட இப்போ இல்லை, ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் பாத்தீங்க அப்படின்னா யூபிசாஃப்ட்டே வந்து காது கொடுத்துருக்கேன். யூபிசாஃப்ட் சிஇஓ கேள்விப்பட்டோம் வந்து ஸ்டாப் கிளிங்லாம் இல்ல, ஏன்னா அவனை பண்றோம் பெரிய மனுஷன் பண்றோம் பதில் சொல்லிருப்பாரு யூபிசாஃப்ட் சிஇஓ. என்னடா பெரிய பதில் சொல்லிருக்காருன்னு கேட்டாங்கன்னா நாங்க ஒரு கேம் ரிமூவ் பண்றோம்னா 30 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுவோம், நீங்க அலர்ட் ஆயிருப்பீங்க. சரி புரியல, 1வது கேம் தூக்க போறேன் அடுத்த மாசம், நான் கடைசியா ஒரு வாட்டி நான் வாழ்ந்த வீட்டுல ஒரு வாட்டி உக்காந்துட்டு போறப்பா அப்படின்ற மாதிரி நான் 3000 ரூபாய் கொடுத்து வாங்கின கேம் கடைசியா வாட்டி விளையாடி பாத்துக்கிறப்பா சொல்ல முடியும். இப்போதான் வார்னிங் கொடுத்தாலும் கொடுக்கணும், அவன் காசு போனதுதான் பரவாயில்ல இல்ல அப்படின்னா இன்னொரு சதகம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா யூபிசாஃப்ட் தவிர அடுத்த கேமுக்கு நாங்க வந்து $1 தரோம், உங்களுக்காக $1 கேம் தரோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நடக்கிற கதையா? இன்னைக்கு வந்து தரேன்னு சொல்லுவேன், நாளைக்கு வந்து கேமோட பேச நான் 5 ஏற்றி விட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவேன். இதாக தேவை காத்திருக்க முடியுமா? என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த பிரச்சனை லைவ் சர்வீஸ் கேம் தான் வருது. இந்த கேமுக்குலாம் வந்து சரியான சொல்யூஷன் என்ன, லோக்கல் லேண்ட் தான். அதாவது இது வந்து புதுசு கிடையாது, ஆல்ரெடி வந்து ஒரு ஜென்ரேஷன்ல இந்த லேண்ட் விஷயம் இருந்துச்சு. சில கேம்ஸ் தான் நீங்க வந்து மல்டிப்ளே ஆகிறதுக்கு நெட்டே தேவை கிடையாது, வெறும் ஒரு லேண்ட் கனெக்ஷன்லயோ ஒரு 2 பீஸ் கனெக்ட் ஆயிருந்தாலோ இல்ல ஒரே ஹாட்ஸ்பாட்ல 2 பீஸ் கனெக்ட் ஆயிருந்தாலே போதும், ஒரு பீஸை ஹோஸ்டாவோ ஒரு பீஸை வந்து ஜாயின் பண்ணியோ வச்சுக்க முடியும். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரேஷன்ல பயங்கரமா இருந்துச்சு. சரியா சொன்னா இந்த 2008 ஆண்டானா பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேம்ஸ் இந்த மாதிரி வந்து மல்டிபிளேயர் கேம்ஸ். உதாரணம் சொன்னா ஏஜ் ஆஃப் எம்பயர்ஸ் 3 இருக்கு தெரியுமா, அந்த கேம் நீங்க லேண்ட் ஒயர் மூலமா 2 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து மல்டிபிளேயர் ஆடிக்க முடியும். அதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும் போது அது தனி ஒரு ஜாலி. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துட்டு அம்மா லேப்டாப்ல கேபிள் கனெக்ட் பண்ணி அதில் ஆடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் போல்டுன்னு கேமு இதெல்லாம் வந்து மல்டிபிளேயர் கேம் விளாடலாம், அதவே செம்ம ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எங்களால் ஒரு சர்வரை மெயின்டைன் பண்ண முடியல, சர்வரை காலி பண்ணணும். இதை காலி பண்ணா புதுசாக வர கேமுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா ஓடுற கேம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த சர்வரை நாங்கள் காலி பண்ணுறோன்னு திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு அப்டேட்டில் வந்து சரி பண்ணலாம். மல்டிபிளேயர் லேண்ட் மாதிரி லோக்கல் லேண்ட் ஆட் பண்ணலாம்ப்பா, லோக்கல் ஓஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம்ப்பா, அந்த மாதிரி ஒரு மாடு கொடுத்துட்டா இவனுங்களே கண்டினியூ ஒர்க் பண்ணிக்குவானுங்க. இல்லைன்னா வந்து இந்த ஜிடிஏல வந்து சர்வர் இருக்குது, மைண்ட் கிராஃப்ட்ல சர்வர் இருக்கு, இந்த மாதிரி நீங்களே சர்வர் ஹோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு விட்டா கூட இந்த கேமை வந்து காசு கொடுத்து வாங்கணும்னு அவங்களே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக லேண்ட்ல கனெக்ட் விளாடுறது, சர்வர் ஹோஸ்ட்லாம் விளாடுறது அப்படின்ட்டு அவங்களே அடிக்க வைங்க. பட் அதுவும் பண்ணாம தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான்ற மாதிரி இந்த மாதிரி வந்து காசு பறிக்கணும் அப்படின்றதான் முழு நோக்கமா இருக்காங்க சில கம்பெனிஸ். சரி சொல்ல யூபிசாஃப்ட் பண்ணது தெரிஞ்சவங்க பேர ஒஸ்ட் தான். ஏன்னா ஒரு கேமை ஸ்டோர் தூக்குறீங்க அப்படின்னா ப்ராப்பரா நீங்க வந்து காசு கொடுக்கும். நீங்க காசு ரீஃபண்ட் பண்ணல, ஏன் தூக்குனீங்க, இப்போ காசு கொடுத்து வாங்கினது வேஸ்ட் தானே கேட்கும் பொழுது டிக் பண்ணல அக்செப்ட் அதே நான் எழுதிருக்கேன் போய் பாருன்ட்டு சிம்பிளா கேஸை முடிச்சுட்டா யூபிசாஃப்ட். நல்லா இருக்க மாட்டேன் தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். நம்ம கேமர்ஸ் வந்து அக்ரி இருக்கு தெரியுமா, அங்க வச்சிருக்கேன். அப்ப லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்,
நட்டுல வச்சேன். EULA அப்படின்னு வச்சு போட்டுருக்கோம் தெரியுமா, அந்த அக்ரிமெண்ட் அதுலேயே எல்லாம் வந்துருச்சுன்ட்டு சிம்பிளாக முடிச்சாங்க யூபிசாஃப்ட். இப்படியே விட்டா என்னடா இதுன்ற மாதிரி தானே இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்களாமா, பேஸ் ஒரு கேம் ரிலீஸ் பண்ணாங்களாமா, அதுக்கு DLC, அதுக்கு கன்னு, அதுக்கு ஸ்கின்னு, இந்த கார் இதெல்லாம் அது பண்ணுவாங்களாமா. நம்மளும் மடத்தரமா அந்த ஒரு கேமுக்கு DLC அது இதுன்ட்டு 4000 5000 6000 காசு கொடுத்து வாங்கிடுவோமா. அது வாங்கி நம்ம ஏன் ஆன்லைன் ஸ்டோர் யூஸ் பண்றோம்னா, பிசிக்கலாக அப்புறம் கேம்ஸ் வரது இல்லை, ஸோ ஆன்லைனில் தான் வருது. ஸோ ஆன்லைனில் அந்த அக்கௌண்ட் வந்து எப்பயுமே இருக்கும்ட்டு அந்த அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது கேம் இல்லை அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஒரு கேம் போயிடுச்சு, இது எப்படியே விட்டா அடுத்து ஒவ்வொரு கேமா தூக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா GTA Vice City, GTA San Andreasலாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வெர்ஷன் ஸ்டீம்ல தூக்கிட்டாங்க. ஸ்டீம்ல கிடையாது, ராக்ஸ்டார் ஆஃபீஸ் சைட்ல இருக்கு, ஸ்டீம்ல கிடையாது. ஸ்டீம்ல பார்த்தீங்க அப்படின்னா வாங்கினாங்கல்ல அவங்களுக்கு காட்டுதான், ஆனா புதுசா வாங்கலாம் வாங்க முடியாது. இந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை. ஆக்சுவலி என்னன்னா, பிசி கேமிங் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட் ஆக பழைய கேம்ஸ் எல்லாம் இவங்களால வந்து புது பிசி வச்சு விளையாட முடியல, விளையாடுறதுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியல. உதாரணம் சொன்னா பழைய கேம்ஸ் எல்லாம் விண்டோஸ் இப்போ வந்து பிளே பண்ணுறது பெரிய விஷயம், ரன் பண்ண முடியும். ஆனால் வந்து அந்த சாஃப்ட்வேர் அவுடேட் ஆகிட்டு இருக்கும், ரன் ஆகாது, இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. பைபாஸ் பண்ணி பண்ணணுமே தவிர நேரடியாக விட முடியல. உதாரணம் சொல்கிறேன், இந்த கேம் நான் ஸ்டீமில் காசு கொடுத்து வாங்கியும் இன்னைக்கு வந்து அண்ணங்காரில் CD வாங்கி விட வேண்டியதாக இருக்கு. என்னாச்சு, இந்த கேம் இருக்கு இல்லையா, மேக்ஸ் பெயின் 2, இந்த கேம் வந்து ஆசாசியாக வந்து ஸ்டீமில் வாங்கினேன், இந்த கேம் விளாடலாம் அப்படின்ட்டு ஆஃபரில் போட்டால் ஆஃபரில் போட்டு வாங்கிட்டேன். இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணால் ப்ளே ஆக மாட்டேங்குது. என்னடா ப்ளே ஆக மாட்டேங்குது, என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு. ஆன்லைனில் தரலாம் அதை பண்ணு இதை பண்ணுன்றான், எது பண்ணியுமே வரல. கடைசியில் அவன் சொல்றானுங்க, இதுக்கு ஒரு பேட்ச் ஃபைல் இருக்கு, அந்த பேட்ச் ஃபைல் போடுங்க அப்படின்ட்டு. பேட்ச் ஃபைல் பார்த்தா அது வந்து கேமை உடைக்கிற சமம். அடா பாயிலா, காசை கொடுத்து வாங்கிட்டு இது போட்டு விளையாடணும் அப்படின்னு நிலைமை இருக்கு தெரியுமா. இதை விட என்ன கொடுமை இது, சத்திய சோதனை. அந்த கொடுமைக்கு தான் இந்த அண்ணங்கள்ல இருந்து வாங்கிட்டு வந்துக்கிறாரு. வடக்கு நண்பர் ஒருத்த கடை வாங்கினது, வடக்கு நண்பரின் கடை. ஸோ இந்த மாதிரி பழைய கேம்ஸா இருக்கு இல்லையா, ஸ்டோர் நினைச்சா தூக்கி விட்ட முடியும். ஆண்ட்ராய்டு ஸ்டோர் இருக்கு, அந்த மாதிரி ஆண்ட்ராய்டில் இப்போ பழைய கேம்ஸா இருக்காது, தூக்கிட்டாங்களா, அந்த மாதிரி இந்த பழைய சப்போர்ட் பண்ண கேமா தூக்குறேன் அப்படின்னு தூக்கிட்டானா, நாளைக்கு எவனாலையும் கேட்க முடியாது. நான் காசு கொடுத்து வாங்கினேன், 2000 கொடுத்து வாங்கினேன், நான் ஆஃபர்ல வாங்கினேன், எது சொன்னாலுமே தூக்கிட்டு காசுலாம் தர முடியாது, கிளம்புடா அப்படின்றவானுங்க. உழைப்பதற்குள் வாடிவிடு. ஏன் சொல்லி பார்க்கலாம், கேம்ல இருந்து ஒரு 10 கோடி 5 கோடி சம்பாதிச்சாங்க, எல்லாத்தையும் ரீஃபண்ட் பண்ண, சம்பாதிச்ச 10 கோடி ரீஃபண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதை வந்து ரீஃபண்ட் பண்ணல அப்படின்னா அந்த காசை இவங்களுக்கு தெரியல சொந்தம். அதனால இந்த விஷயம் அப்படியே போச்சுன்னா இது ஒவ்வொரு கம்பெனி தொடர்ந்து பண்ணுவாங்க. எப்பயுமே அப்படிதான், ஒரு கம்பெனி ஒரு விஷயம் பண்ணி ருசி கண்டானா அதை அடுத்தடுத்து காப்பி பண்ணி பண்ணுவானுங்க. இதுதான் கேம் மட்டும் மிக பிரச்சனையா இருக்கும். என்னடா இழிச்சவாய பாருங்க, இச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா. ஸோ சோல்ஜர்ஸ் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டாப் கில்லிங் கேம்ஸுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருப்போம். யாராவது யூரோப் இருந்தீங்க அப்படின்னா அந்த பெட்டிஷனில் போயிட்டு நீங்களும் உங்களை ஓட்டு குத்தி விட்டுருங்க. ஓகே வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து ஸ்டாப் கில்லிங் கேம்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி என்ன வீடியோ போகணுன்றத கமெண்ட் பண்ணுங்க, நானும் வீடியோ போக ட்ரை பண்ணுறேன். அப்புறம் போக சும்மா போறீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.